அந்தபடி விசுவாச மார்க்கத்தால் அந்தபடியே விசுவாச மார்க்கத்தால் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். பாத்தீங்களா, நம்ம எல்லாரும் விசுவாசிக்கும் போது ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதத்துக்குரியவங்களா மாறும் அப்படின்னு நீங்க நினைக்கணும். ஆபிரகாமின் வழியா இயேசு வந்தாரா, அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள வரும். என்ன சபை என்ன நினைச்சுக்கிறதுனா, இந்த வசனத்தை படிக்கும்போது ஆபிரகாமோட ஐஸ்வர்யம், ஆபிரகாமனுடைய தங்கம், ஆபிரகாமனுடைய வெள்ளி, ஆபிரகாமுக்கிட்ட இருந்த பெரிய மேன்மை, அது மட்டும் இல்லை, ஆபிரகாமின் வழியாக இயேசு வந்தார்லவா, அந்த இயேசுவின் ஆசீர்வாதம் நம்ம மேல வருது. அல்லேலூயா. வாசிங்க 10ஆம் வசனம், வேகமா வாசிங்க. நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும். நியாயப்பிரமாணத்தின் கிரியை என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்றால், விருத்த சேதனம் பண்ணுவது, பலி செலுத்துவது. ஏன்னா நியாயப்பிரமாணத்துல இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா 8ஆம் நாள்ல குழந்தைக்கு விருத்த சேதனம் பண்ணணும், ஆண் குழந்தை பிறந்தா. அடுத்தது பாவம் செஞ்சா உடனே பலி செலுத்தணும். இந்த 2 சடங்குகளும் நியாயப்பிரமாணத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான. இதை வாசிக்கிறேன், உங்களுக்கு புரியும். வாசிங்க, வாசிங்க. நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்கு உட்பட்டு இருக்கிறார்கள். என்ன போட்டிருக்கு? நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளுக்குரியவங்க எல்லாரும் சாபத்துக்கு உட்பட்டுருக்காங்க. அப்படின்னா நீங்க நியாயப்பிரமாணத்தை மீறிட்டீங்கன்னா என்ன ஆயிடுறீங்க? அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இப்ப விக்கிரகம் வணங்கக்கூடாது நியாயப்பிரமாணம். நீங்க விக்கிரகத்தை வணங்கிட்டீங்கன்னா நீங்க எதுக்குள்ள வந்துடுறீங்க? சாபத்துக்குள்ள வந்துடுறீங்க. அப்ப ஆனா கிருபையின் பிரமாணத்துக்குள்ள வந்து ஒருத்தர் அந்த பாவத்தை செஞ்சா கூட அந்த சாபத்தை நீக்கி மறுபடியும் இயேசுவின் மேல் நல்ல கவனிங்க விசுவாசம் வைத்து வந்தால் அவனுக்கு சாபத்திலிருந்து நீக்கிறதுக்கு என்ன இருக்கு? என்ன இருக்கு? வழி இருக்கு. ஆனா பழைய ஏற்பாட்டு காலத்துல நியாயப்பிரமாணத்தை மீறினாலே என்னதான்? சொல்லப்பட்டிருக்கு, நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கு. ஒரு காரியத்துல மீறிட்டா கூட அவன் என்னவா மாறிடுவான்? சபிக்கப்பட்டவனா மாறிடுவான். அப்ப நியாயப்பிரமாணத்தை மீறவன் சபிக்கப்பட்டவன். அப்ப இன்னைக்கு நம்ம சர்ச்சுக்குள்ள இருக்கிற நம்ம எத்தனை தடவை நியாயப்பிரமாணத்தை மீறி இருக்கோம்? அப்ப எப்படி நம்ம சபிக்கப்படாதவங்களா மாறி இருக்கிறோம்னா, இயேசுவின் மேல் இருந்த விசுவாசத்தின் விளைவாக நம்ம சாபத்தை கர்த்தர் நீக்கிட்டாரு. உடனே இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு ஆண்டவர் எல்லா சாபத்தையும் நீக்கிட்டார். அதனால நம்ம பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், இன்னும் செய்யலாம், நம்ம எல்லா பாவத்தையும் செய்யலாம். ஆண்டவர் மன்னிச்சுட்டாரு, நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க, இதுக்கு நான் சொல்றேன். இப்போ ஒருத்தன் பாவம் செய்யறானா, பாவம் செஞ்சிட்டான், அவனுக்குள்ள இயேசுநாதருடைய கிருபை இருந்தா அவனுக்கு உணர்வு வரும். என்ன வரும்? உணர்வு வரும். ஆனா ஆண்டவருடைய கிருபை அவன் இழந்துட்டான்னா உணர்வு வர்றதுக்கு பதிலா பாவத்தின் வஞ்சனையினால இருதயம் கடினப்பட்டு, அவன் இருதயம் கடினப்படும் போது அவன் ஆண்டவர்கிட்ட வர்றதையும் சர்ச்சுக்கு வர்றதையும் ஆண்டவரை விசுவாசிக்கிறதையும் கௌரவ குறைவா என்ன ஆரம்பிப்பான். ஏன்னா இங்கே அவர்கிட்ட வந்தால் தானே அவனுக்கு என்ன கிடைக்கும்? இறக்கம் கிடைக்கும். பாவம் தான் அவன் இருதயத்தை என்ன ஆக்கிடுச்சு. அதில் நீங்கள் பாவம் செஞ்சவங்கள்ட்ட கேட்டு பாருங்களேன், அவங்க 2 விஷயம் சொல்லுவாங்க. நான் பாவம் செய்யலை, இன்னொன்று செய்வாங்க, பக்கத்தில் இருக்கவே பாவம் செய்யலாம். இவங்க இருதயம் எப்படி இருக்கு சொல்லுங்க? என்னவாயிடுச்சு? ஆனால் உண்மையில் இயேசுநாதர் இருக்கிறவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? தகப்பனே உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் என்ன செஞ்சேன்? அப்ப இங்க கிருபையின் பிரமாணத்துல பாவம் செய்யலான்னு இல்லை, பேதுரு மாதிரி செஞ்ச உடனே அழுகிற அளவுக்கு இதயம் இருக்கா? செஞ்ச உடனே மறுதளிச்ச உடனே கண்ணீர் ஓடுதா? மறுதளிச்ச உடனே மன கஷ்டத்தை அழுக முடியுதா? அவனைத்தான் கிருபை காப்பாத்துவான். அல்லேலூயா. பாவம் செஞ்சு இருதயம் கொஞ்சம் கொஞ்சமா கல் ஆயிடுச்சுன்னா மாட்டிக்கிடுவான். ஆனா பழைய ஏற்பாட்டில் வாய்ப்பே கிடையாது. புதிய ஏற்பாட்டில் விசுவாசத்தோடு இயேசுவின் பக்கமா ஒருத்தன் திரும்பிட்டானா எந்த பாவியா இருந்தாலும் இறக்கம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஏன்னா வாசிங்க 11ஆம் வசனத்தை வாசிங்க. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவரும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை என்பதை
என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறது. அழகா சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தினால ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகல. நல்ல கவனிங்க. ஆமா, உலகத்துல ஏதோ பரவாயில்ல, அவன் செஞ்ச தப்புக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு. ஒரு ஆடு பலி செலுத்தினா, ஒரு மாடு பலி செலுத்தினா, ஏதோ செஞ்ச தப்புக்கு பரிகாரம் கிடைச்சு போத்துட்டான். ஆனா தேவனிடத்துல ஒருத்தர் நீதிமானா ஆக முடியாது. தேவனிடத்துல ஒருத்தர் நீதிமானா ஆகணும்னா இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். அல்லேலூயா. அது பழைய பாட்டுல எப்படின்னா, பாவம் என்னன்னா, பாவம் நிவர்த்தி செய்யப்படலை, அதுக்கு மாற பாவம், அந்த வார்த்தை என்ன, பரிகாரம் இல்லை. ஆமா, பரிகாரம் தான். அதுக்கு ஒரு அழகான வார்த்தை இருக்கும். சரி, வாசிக்க வேண்டாம். பழைய பாட்டுல பாவம் நிவர்த்தி செய்யப்படலை. ஆனா புதிய பாட்டுல நீங்க எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் இயேசுவின் ரத்தத்தால நீங்க கழுவப்பட்டா பரலோகம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நியாயப்பிரமாணம் கொடுக்காது. அதுக்கு நியாயப்பிரமாணத்துல இடம் இல்லை. நியாயப்பிரமாணம் ஒருத்தனை சாபத்துக்குள்ள கொண்டு வந்துச்சு. ஆனா புதிய ஏற்பாட்டு பிரமாணம் ஒருத்தனை மன்னிப்புக்குள்ள கொண்டு வந்துச்சு. நான் உங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன், உங்களால நிக்க முடியாத சூழ்நிலையிலையும் நீங்க பாவத்துக்குள்ள மாட்டிக்கிட்டீங்க, பாவத்துக்குள்ள சிக்கிட்டீங்கன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே இந்த பாவத்துல சிக்கிட்டு பாஸ்டர்ட்ட இல்லை, ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவர் இதுல இருந்து நான் முழுமையா விடுதலையாக விரும்புறேன், இந்த பாவத்தை நான் ஜெயிச்சு வர்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஓப்பனா நீங்க ஆண்டவர்கிட்ட பேசுனீங்கன்னா ஆண்டவர் மன்னித்து இறங்குறதுக்கு நீதி உள்ளவரா இருக்கிறாரு. ஏன்னா அந்த ஆண்டவர்கிட்ட பாவம் செஞ்சவன் ஒருத்தர் ஸ்டெப் எடுத்து வச்சு உள்ள வர்றானே, அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. ஒரு அம்மா இந்த ஏரியாவில் விசுவாசியோட அம்மா, அந்த அம்மா வந்து இந்த ஒரு கோயிலெல்லாம் போட்டுட்டு வாய் நிறையா ஏசி திருப்பி அந்த ஏரியாவில் இருக்கு. அப்போ கேட்டதுக்கு என்ன சொல்லுது தெரியுமா, இப்படியே வாழ்ந்துட்டேன், வெக்கமா இருக்கு. என்னவா இருக்கா? இப்போ நீங்கள் சொல்லுங்க, அதுக்கு ஏன் வெக்கமா இருக்கு? சொல்லுங்க, ஏன் வெக்கமா இருக்கு அந்த அம்மாவுக்கு? அந்த அம்மாவுக்கு சர்ச்சுக்கு வந்து ஆண்டவரை தேடி மன்னிப்பு பெறதை விட அந்த கோயிலையை வாயில போட்டு மெல்றது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. மொத்தத்தில் அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் மேலே என்ன இல்லை? நம்ம சபை விசுவாசியோட அம்மா தான். உங்கள் வீட்டில் அப்படி இருப்பாங்களே, குடிக்கிறதுக்கு வெக்கம் வராது, கெட்ட நண்பர்களோட வெக்கம் வராது. அவன் இங்கே வந்துட்டான்னா அவன் பிழைச்சிருவான், இங்கே வந்துட்டானா அவன் வாழ்ந்துருவான். நீங்கள் சொல்கிறீங்கள புதிய ஏற்பாடு ஈஸி தான், வந்தால் தானே ஈஸி, தாழ்த்துனா தானே ஈஸி, பாவத்தை ஒத்துக்கிட்டா தானே ஈஸி. பழைய ஏற்பாட்டில் ஆடு மாடு வாங்கிட்டு போகும்போதே ஏதோ வீட்டுக்காரன்னு சொல்லுவான், ஏதோ நம்ம பங்காளி மாடு வாங்கிட்டு போகிறானே, எவனை வெட்டினான்னு எவன்கிட்ட சண்டை போட்டான்னு தெரியலையே, எவன் நிலத்தை எடுத்தான்னு தெரியலையே, ஏதோ பெரிய மாடாக பிடிச்சிட்டு போகிறான், ஏதோ வழி செலுத்த போகிறான், என்னமோ பாவம் செஞ்சுருக்கான் அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பாருங்க, நம்ம செஞ்ச பாவத்தை யாருக்குமே தெரியாமல் மன்னிக்கிறதுக்கு இயேசு கிருபாதார பலியாக மாறிட்டாரு. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய கிருபை இருக்கு. அதனாலதான் சொல்றேன், ஒரு அம்மா சொல்லுதான், வெளியே உட்காந்துட்டு பாவம் செஞ்சுட்டு சொல்லுதான், சொல்லி ஒரு 6 மாசமா சொல்லிட்டு இருக்கான், வரலாமா, ஏத்துக்குருவாங்களா, என்னவா ஏத்துக்குருவாங்களா, கேட்டு சொல்லு, என் காது வரைக்கும் வருது, கேட்டு சொல்லு, வரலாமா, ஏத்துக்குருவாங்க. நீ விசுவாசமா இருந்தா நீ உள்ளவா, நீ உண்மையிலே பாவத்தை விட்டுட்டீங்கன்னா உள்ளவா. விசுவாசத்தினால கர்த்தர் உன்னையும் மன்னிப்பார், பிழைப்பார். நீ பாவத்தோட இருந்துட்டு வேற எதுக்கும் இங்க வரதா இருந்தா ஆண்டவருக்கு ஆள் இல்லை, 200 ரூபா கொடுத்து டிக்கெட் சேர்க்கிற கூட்டமா விசுவாசத்தினால. அப்ப நீங்க ஒன்னே ஒன்று செய்யுங்க. தாவீது ஒரு ஜெபம் பண்ணான், ஆண்டவரை எப்பொழுதும் நான் வந்தடையத்தக்க கண்மலையாகிறோம். சூப்பர் ஜெபம். அப்படின்னா என்ன தெரியுமா, எவ்வளோ தப்பு பண்ணாலும் நம்ம வீட்டுக்கு வந்துடணும், வேற எங்கேயாவது திரும்பிடக்கூடாது. எப்பையும் வந்தடையத்தக்க கண்மலையா எனக்கு நீங்க இருங்க. புதிய ஏற்பாட்டில் பாவம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்குமே, பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணம், புதிய ஏற்பாட்டில் ஆவியின் பிரமாணம். அல்லேலூயா.
இந்த ஆவியின் பிரமாணம் என்ன சொல்றது? கலாத்தியர்ல வாசிப்போமா? இதே கலாத்தியர்ல வாசிச்சு பாருங்க. ஆமா, சுயாதீனம் நமக்கு இருக்கு. என்ன சுயாதீனம்? 13ஆம் வசனத்தை பாருங்க. 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வேகமா வாசிங்க. சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். உங்களுக்கு சுயாதீனம் இருக்கு, என்ன வேணாலும் செய்யலாம். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல், மாம்சத்துக்கு என்று நீங்க பயன்படுத்திக்கலாம, அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். என்ன செய்யணுமா? அன்புனால. அப்ப புதிய ஏற்பாட்டு பிரமாணம் மொத்தமா 3 எழுத்துக்குள்ள சுருங்கிருச்சு. என்ன எழுத்து சொல்லுங்க? என்ன எழுத்து? அன்பு. என்ன எழுத்துக்குள்ள வந்துருச்சு? அன்பு. ஆண்டவர் மேல அன்பு, மனுஷன் மேல அன்பு. அடுத்த வசனத்தை வாசிங்க. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். இந்த வசனத்தை நீங்க கை கொண்டுட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க பரலோகம் போயிருப்பீங்க. அல்லேலூயா. இந்த வசனத்தை நல்லா கவனிச்சுக்க. இந்த போல உங்களிடத்தில் அன்பு கூறுவது போல. ஏன் நான் உங்களுக்கு இதை சொல்றேன்? கண்டிப்பா நீங்க ஜெபம் பண்ணுவீங்க, கண்டிப்பா நீங்க இயேசுவை நேசிப்பீங்க. முதல் கட்டளை நீங்க பாஸ். ஆனா இந்த கட்டளையில தான் சபையில இருக்கிற 80% பேர் ஃபெயில் ஆகுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப இருக்கு. அதனால என்ன கேட்கிற பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசுநாதர் என்ன ஜெபம் பண்ணாரு தெரியுமா? பிதாவே, நானும் நீரும் ஒன்றாய் இருக்கிறது போல இவர்களையும் ஒருமனப்பாட்டில் தேறினவர்களாய் மாற்றும். ஏன்னா இயேசுநாதருக்கு தெரியும், பிசாசு கொளுத்தி போடுறதுல ஒன்றா நம்பர் ஆளு. குற்றம் சாட்டுறதுல யாரெல்லாம் சாப்பிடுங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. யாரெல்லாம் வீட்டில் குறை சொல்றாங்களோ சர்ச்சில் தூங்குவாங்க. நான் எப்படி ஆளை கண்டுபிடிப்பேன்னா, இந்த குறை சொல்ற வாய் சர்ச்சில் வந்து நல்லா தூங்கும், பேய் உள்ள இருக்கும். இந்த இமாம் இந்த சின்ன தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாதா? அப்ப இங்க என்ன போல நான் பிறனை நேசிச்சேன்னா நான் என்ன சொல்ல மாட்டேன், முடிஞ்சு போச்சா? அப்ப இங்க நல்லா கவனிங்க. நீங்க ஆவியின் பிரமாணத்துல கட்டப்பட்டவங்க. இந்த ஆவியின் பிரமாணத்தை நீங்க உண்மையிலே கடைபிடிச்சீங்கன்னா கீழே ஆவியின் பிரமாணத்தை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. 22ஆம் வசனத்துல பாருங்க. ஆவியின் அன்பு என்னவா? அன்பு. அடுத்தது சந்தோஷம், சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். கடைசியா இருக்கு பாருங்க, அது பயங்கரமானது. அது பயங்கரமானது. அப்ப இச்சை அடக்கம்னா டக்குன்னு எனக்கு இது வேணும்னு நான் நினைக்கும் போது ஆவியானவர் சொல்றாரு, வேணாம் மகனே, இது உனக்கு வேணாம், பெருசா செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது சொல்றாரு, இருட கொஞ்சம் அடங்கு, பொறுமையாரு, நீடிய பொறுமையாரு. அப்ப இந்த கனிகள் எல்லாம் உள்ள நம்மளை வேலை செஞ்சு நம்மளை இயேசுவோட இணைச்சு வைக்கிறது தான் புதிய ஏற்பாட்டு பிரமாணம். அல்லேலூயா. அப்ப நமக்கு நியாயப்பிரமாணத்தினுடைய சாபம் இல்லை, நியாயப்பிரமாணத்தினுடைய சடங்கு இல்லை, நமக்கு ஆவியின் பிரமாணம் இருக்கு. அல்லேலூயா. அப்ப இங்க நல்லா கவனிங்க. நியாயப்பிரமாணத்தினுடைய சாபம் நமக்கு இல்லாம இருக்கலாம். சாபத்தை இயேசு தன்னுடைய முள்முடியில சுமந்துட்டார். ஆனா இயேசுவின் மேல இருக்கிற விசுவாசத்தினால நான் எல்லார் மேலே அன்பா இருக்கேன். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சந்தோஷமா இருக்கேன். மற்றவங்களோட சமாதானமா இருக்கேன். சந்தோஷங்கிறது உங்களுக்குள்ள இருக்கிறது, சமாதானங்கிறது நீங்க மற்றவங்களோட இருக்கு. சரிதா? அது என்னன்னா, விபச்சாரம் செய்யாதிருப்பாயான்னு ஒரு தடவை தான் சொல்லுவாரு, சந்தோஷமா இருந்து 2 தடவை சொல்லுவாரு. ஏன்னா ஆவியானவர் உள்ள வரும்போது ஜெயில கூட தூக்கம் வரும். புரிஞ்சா? ஆவியானவர் இல்லாத போது பெட்ரூம்ல ஏசி போட்டாலும் என்ன வராது. அப்ப அங்க நியாயப்பிரமாணத்துக்குள்ள இருக்கிறவன் எங்க இருந்தாலும் நிம்மதியா இருக்க மாட்டான். ஆவியின் பிரமாணத்துல இருக்கவன் ஜெயில இருந்தாலும் ஆவியானவர் சொல்லுவார், இப்பதான் தூங்குற நேரம், நல்லா தூங்கிக்க, கொஞ்ச நேரத்துல எழுப்பி வெளியே கொண்டு போயிடுவேன். நம்பிக்கை விட்டுற. நம்மளால வீட்டுல தூங்க முடியல, பேதுரு தூங்குறாரு, தூதன் தான் வந்து தட்டி எழுப்புறாரு. விழாவில் யார் வந்தது, யார் எழுப்புனது, யார் வெளியே கொண்டு போனதே தெரியாத அளவுக்கு கனவுன்னு நினைச்சு தூங்கிட்டு இருக்க. அப்ப இந்த பிரமாணத்துக்குள்ள நீங்க கட்டப்பட்டிருக்கீங்கன்னா, நீங்க கிறிஸ்துவ விசுவாசிக்கிறீங்க. அந்த விசுவாசத்தின் நிமித்த தவறுகள் நேரிட்டாலும் திரும்ப ஓடி வந்து சாபத்துக்குள்ளாக மாறலாம, சாபத்தை எல்லாம் தலையில சுமந்த இயேசுக்குள்ள இணைக்கப்பட்டிருங்க. அல்லேலூயா. அப்ப புதிய ஏற்பாட்டுல என்ன தப்பு செஞ்சாலும் ஓடி வந்து இணைய வேண்டிய ஒரே இடம் அடைக்கல பட்டணமாகிய இயேசு. அவருடைய விசுவாசம். இதை உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா,
தகப்பன் கிட்ட சண்டை போட்டான்ல, அது அவிசுவாசம். என்ன நினைச்சான்? அப்பா பீரோல 10 லட்ச ரூபா வச்சிருக்காரு. எதுக்கு வச்சிருக்காரு? பிரிச்சு வாங்கிட்டு போனா ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்பாட்ட இருந்து ஒரு பங்கை பிரிக்கிறார். 4 லட்ச ரூபா வாங்கிட்டாருன்னு வச்சுக்கிறோம் கேட்டகுமார். அது வாங்கும்போது என்னெல்லாம் சொல்லி வாங்கினாரு? என்ன நீ என்ன அப்பா நீ பிரிச்சு கொடுத்தீங்கன்னா நான் பாட்டுக்கு போயிடுவேன், என் சொத்தை எனக்கு முடியா, நீ என்ன வச்சுட்டு இருக்க, என் சொத்தை பிரிச்சு கொடு. சண்டை போட்டான், சண்டை போட்டு வாங்கிட்டான். வாங்கினானா போய் நண்பர்களோட இருந்தான், அனுபவிச்சான், தப்பு செஞ்சான், வேசிகள்கிட்ட பணத்தை செலவு பண்ணான், எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு. பணம் தீர்றது எப்படி தான் தெரியுமோ, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பிட்டாங்க. எனக்கு இப்போ சண்டை போட்டு அப்பா தான் சண்டை போட்டு தான் காசு வாங்கிட்டு போனான். ஆனால் வெக்கம் வரல. எங்கே தவிடு எடுத்து சாப்பிடும்போது சொல்கிறான், என் தகப்பன் வீட்டில் என்ன இருக்கு, நானோ பசியால. இப்ப தகப்பன் மேல அவனுக்கு என்ன வந்துருச்சு? விசுவாசம் வந்துருச்சு. ஒரு லேடியா சொல்லுங்களேன். ஆமா, தகப்பனோட சண்டை போட்டோம், இப்ப புரிஞ்சுக்கிட்டான். அப்பா கிட்ட சொத்தை வாங்கிட்டு வந்தாலும் அப்பா கிட்ட இன்னும் நிறைவானது இருக்கு, அப்பா கிட்ட இன்னும் ஆசீர்வாதமா இருக்கு. இன்னும் அப்பா கிட்ட வராமலே இருக்கிற மகளே மகனே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல சுவிசேஷத்தினால விசுவாசம் வரும், 2வது அவரோட நெருங்கி வர்றது விசுவாசம். அல்லேலூயா. ஒண்ணு மட்டும் சொல்றேன், இயேசுகிட்ட ஒரு வாலிபனோ வாலிப பிள்ளையோ பெரியவனோ நெருங்கி வந்துட்டானா, அந்த விசுவாசத்தின் மூலம் கிடைக்கிற ஆசீர்வாதம் இந்த உலகத்துல யாருமே தர முடியாது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அதனாலதான் எனக்கு ஒரு சமிக்கை கிடைக்கும், யாராவது ரொம்ப வேதனையான சூழ்நிலையில ஆண்டவர் பக்கம் நெருங்குறாங்கன்னா அவங்களுக்கு பெருசா அற்புதம் நடக்க போகுது. அல்லேலூயா. ஆமா, உள்ள இருக்கிறவனை விட அப்பா பீரோல உயர்ந்த வஸ்திரம் வச்சிருக்காரு, மோதிரம் வச்சிருக்காரு, கன்று குட்டி ஒண்ணு பார்த்து வச்சிருக்காரு. அவன் வருவான்னு நம்பி இருக்காரு. இதான் நம்ம அப்பா. அவன் திட்டிட்டு போனான், எல்லாருக்கும் முன்னாடி சொத்தை பிரிச்சு கேட்டான், என்ன அவமானப்படுத்திட்டு போனான். அப்படி நினைக்கல, என் பிள்ளை வருவான்னு காத்திருக்கிறாரு, அவனுக்காக சிலுவையில மரிச்சேன்னு காத்திருக்கிறாரு. அப்ப விசுவாசம் என்ன வசனத்தை கேட்க வைக்கும், விசுவாசம் என்ன தேவன் பக்கமா திருப்பும். அதனாலதான் உங்களுக்கு சொல்றேன், பாஸ்டர் திட்டினாலும் என்ன நடந்தாலும் சபையை விட்டு மட்டும் போயிடும். இல்லைன்னா வெளியே விசுவாசம் இல்லாம அனாதைகளா திரியிறவங்களை கொஞ்சம் பார்த்துட்டு என் தேவ சமூகத்துக்கு வர்றதுக்கு வெட்கப்படவே கூடாது. அல்லேலூயா. நீங்க எவ்வளவு வளர்ந்தாலும் குடிக்கிறதுக்கு வெட்கப்படுங்க, கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு வெட்கப்படுங்க, பாவம் செய்யறதுக்கு வெட்கப்படுங்க. எந்த நிலைமையில இருந்தாலும் எவ்வளவு பெரிய அதிகாரிகளா வந்தாலும் தேவ சமூகத்துக்கு வர்றதுக்கு வெட்கப்படாதீங்க. அந்த விசுவாசம் உங்களை வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. அந்த விசுவாசம் உங்களை ஆசீர்வதிக்கிறது மட்டும் இல்ல, சகல பாவத்தையும் மன்னிக்கும், சகல சாபத்தையும் நீக்கும்.